இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையினைற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுது, புத்தி உள்ள கன்னிகை. புத்தி உள்ள கன்னிகைகள். முதலாவது சொன்ன புத்தி இல்லாதவர்கள், இப்ப புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? பாத்திரத்துல எண்ணெய் இருந்துச்சு, தீவட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்து, மணவாளன் வருகிறார்னு மணவாளனை எதிர்கொண்டு போய் அவங்க கல்யாண விருந்திற்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆயத்தமா இருந்தாங்க. இயேசு வரப்போகிறார், வருகை ரொம்ப சமீபம். மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பல உபதேசங்கள் வந்து விட்டது, பல காரியங்கள்லாம் உலகத்துல வந்துச்சு. ஆனா ஒண்ணு, எல்லாம் வந்தாலும் சரி, இயேசு பூமிக்கு மீண்டும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகை ரொம்ப சமீபம். அதனாலதான் உலகத்தில் அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையை சந்திப்பதற்கு மணவாட்டிகளாகிய நாம் தயாராக இருக்கிறோமா? ஆமையா, நான் தயாரா இருக்கேன். எப்படி தயாரா இருக்கேன்? நான் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிருவேன், ரைட். காணிக்க கொடுக்கேன், ரைட். ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், ரைட்டு. சங்கபுக்ல பேர் இருக்கு, ரைட்டு. சபடாப்புல பேர் இருக்கு, ரைட்டு. எல்லாம் வச்சிருக்கேன், ரைட்டு. அது மட்டும் இல்ல, நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க, அதனால இயேசுநாதர் வந்தா போயிருவேன். தப்பு. நீங்கள் போடுகிற கணக்கு தவறானது. முடியாது. வேதம் அப்படி சொல்லலையே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று புது மனிதனாய் மாற்றப்பட்ட ஒருவன் இயேசுவின் வருகையை சந்திக்க முடியும். உலகத்துல மனுஷர்கள் நாம இருக்கிறோம். கோபப்படுவது இயல்பு. எல்லா மனுஷருக்கும் கோபம் வரும். கோபம் வராத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் கோபம் வரும். கோபம் வர்றதுனால ஒருத்தன் இயேசுவின் பிள்ளை இல்ல, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, வருகை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது இயேசுவே தேவாலயத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பார்த்து சாட்டை எடுத்து துரத்தி விட்டு சொன்னாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் கொகை ஆக்கினீர்களே. விரட்டினார்ல இயேசு. காசுக்காருடைய பலகைகள் எல்லாம் கவுத்து விட்டாரு. புறா விற்கிறவருடைய ஆசனங்கள் எல்லாம் கவுத்து விட்டார் இயேசு கிறிஸ்து. எதுக்கு? தேவனுடைய விட்ட கள்ளர் குகையாக்கினால இயேசு அங்க கோபப்படுகிறார். மனிதனா பிறந்த எல்லாத்துக்கும் கோபம் வரும். மோசே, பரிசுத்தவான் மோசே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மோசே அங்க கோபப்படுறார். ஆண்டவர் மிரியாம ஒரு இடத்துல மோசே கோபப்படுறாரு. பேச சொல்லும் போது கண்மலையை பார்த்து அடிச்சிடுறாரு. ஆனா மிரியாம் ஆரோனும் மோசேக்கு எதிராக பேசும்போது கர்த்தர் மிரியாமை அடிக்கிறார். அவர் குஷ்டரோகியாய் மாறி விடுகிறார். பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறார். கர்த்தர் மிரியாவை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயை குறித்து பேசுவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் துணிகரணம் கொண்டதென்ன? என் தாசனாகிய மோசே பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். ஐயா, கோபக்காரையா மோசே, கோபக்காரன். ஒரு எகிப்தியனை கொண்டு புதைச்சிட்டான். ஒரு எகிப்தியனை கொண்டு புதைச்சிட்டு போயிட்டான். கோபக்காரன். ஆனா தேவன் அவனுக்கு குறித்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். ஏன் தெரியுமா? தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்தவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். உங்களை குறிச்சு பலர் சொல்லலாம், நீங்க என்ன முழு நேரம் ஊழியமா செய்றீங்க? ஆமா. அப்புறம் எப்படிங்க எல்லாம் வரும்?
எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி இந்த காரியங்களை செய்ய முடியும்? உலக மனிதர்கள் பேசத்தான் செய்வாங்க, உலக மனிதர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. எஜமான் என்ன சொல்றாரு? எஜமான் என்ன சொல்றாரு? எஜமான் உங்களை எந்த இடத்துல வைக்க சொல்லி இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். எஜமான் வைக்க சொன்ன இடத்துல தான் நீங்க இருக்கணும். கர்த்தர் வைக்க சொன்ன இடத்துல தான் நீங்க இருக்கணும். ஆண்டவர் வைக்க சொன்ன இடத்துல தான் நீங்க இருக்கணும். கர்த்தர் வைக்க சொன்ன இடத்துல தான் நீங்க இருக்கணும். எஜமானுடைய சொற்படி, எஜமானுடைய சொற்படி நீங்கள் கேட்டு நடப்பீர்களானால் எஜமான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எஜமானுடைய சொற்படி கேட்டு நடக்கிறீங்களா? எஜமான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற திட்டத்தின்படி நடக்கிறீங்களா? எஜமான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற கட்டளையின்படி நடக்கிறீர்களா? அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய திட்டத்தின் மையத்தில் இருப்போம். நிச்சயமாய் எஜமான் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து அவருடைய வருகையை சந்திக்க வைப்பார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் எஜமான், நீர் எங்கள் எஜமான். எங்கள் எஜமானனே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி எங்களை நடத்துகிறார். உங்கள் திட்டத்தின் மையத்திலே நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தம்முடைய வல்லமையான கரம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் இப்பொழுது மறைவதாக இயேசுவின் நாமத்தில். நோயின் வல்லமைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். சரீரத்தில் வேதனையோடு கூட, சரீரத்தில் பாடுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆணி பாய்ந்த தள்ளும்புள்ள கரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எலியேசர், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிற மகனே எலியேசர், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். 13 வருடமாய் சரீரத்திலே ஒரு ஊரல் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எலியேசர், இந்த நாள் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. அந்த ஊரலில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு மீது வைக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய கரம், அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறது. பெரிய காரியம் செய்கிற கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இந்த மகிமை நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தில் உயர்த்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.